வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் டைரக்ஷன் வெங்கட் பிரபு, ரிட்டன் படத்தோட கதையாசிரியர் வெங்கட் பிரபு தான். ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சரண் அண்டு சரவணன், ஜிகே சரவணன் அவங்களோட ப்ரொடியூசரில். நரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலசுப்ரமணியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா நரேட் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த படத்தை. சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சரவணன் சினிமோட்டோகிராஃபியில். எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெனின். டிஜிட்டல் ரைட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரவீன் அண்டு என்பி ஸ்ரீகாந்த் அவரோட இதில். மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா பிரேம்ஜி அமரன். ஒரிஜினல் ஸ்கோர் வந்து பார்த்துக்கிட்டு சாங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவரோட இசையில் ஏப்ரல் மாதம் 27 2007 வருஷம் 141 நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக ஜெய், சிவா, பிரேம்ஜி, நிதின் சத்யா, அரவிந்த் ஆகாஷ், விஜய் வசந்த், விஜயலக்ஷ்மி, அஜய்ராஜ் மற்றும் பலர் நடித்து ஏப்ரல் மாதம் 27 2007 வருஷம் வெளிவந்த சென்னை 28 அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் அன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோன்னா பலராலும் பாராட்டப்பட்ட படம். அன்றைக்கி இருக்க சென்னை வாசிகளுக்கு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மிகவும் பிடிச்ச படம். ஏன்னா சென்னைனாலே வெட்டு குட்ட கலாச்சாரம், சென்னைனாலே பார்த்தீங்கன்னா ரவுடிசம், வட சென்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கோவம் நதி அந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் சென்னையில் நம்ம தெருவில் விளையாட கிரிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா முக்கியமான ஒன்று. ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லேருந்து தான் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல ஹீரோஸ் உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படம் காட்டியிருக்கும். யதார்த்தமான படம், நம்ம சென்னை வாழ்வியில் யதார்த்தமாக காட்டின படம் இந்த படம். சென்னையில் பசங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, பசங்களுக்குள்ள உண்டான நட்பு எந்த அளவுக்கு இருக்குது, பசங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, பசங்களுக்குள்ள சண்டைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் தெளிவாக காட்டியிருப்பபடி. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டரை அறிஞ்சு இவர் தான் ஹீரோன்னு சொல்லாமல் படத்தில் நடித்த அத்தனை பேருமே ஹீரோங்கிற மாதிரி தான் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு பண்ண படத்தை கண்டிப்பாக பாராட்டும். அவரும் சென்னைங்கிறனால சென்னையை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமாக அந்த படத்தை எடுத்துக்கப்படி அதுதான் அவரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜெய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சூப்பரான நடிப்பை காட்டியிருப்பபடி. மிர்ச்சி சிவா அவரும் பார்த்தா அந்த படத்தில் அந்த சாக்ஸ் டீமோட கேப்டனாக இருக்கா அப்படி. இவங்க எல்லாமே சேர்ந்த ஒரு டீமு. இந்த டீம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க, இந்த டீம் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன பஞ்சாயத்து வருது, இந்த டீமுக்குள்ளே வரக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீம் பசங்களே ஒரு கட்டத்தில் அடிச்சுக்கிறாங்க. அந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு எதனால அவங்க அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா. இதில் வந்து பார்த்துக்கிட்டு இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்யுக்கும் விஜயலட்சுமிக்கும் காதல் வருது. அந்த விஜயலட்சுமி யார், அவங்க காதல் கை கூடிச்சா இல்லையா அப்படின்னு பல கவனங்களை கதை பின்னப்பட்டிருந்தாலும் எல்லாருமே ரெண்டாவது ஒன்றா வந்து கிரிக்கெட்டை வந்து அசம்பிள் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி படம் கொண்டு போயிருப்போம். அப்படி அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்க எல்லாருமே அவ்வளோதான், பசங்க மைண்ட் செட்டே அவ்வளோதான். அதனால அடிச்சாலும் முடித்தாலும் தனக்கு ஒரு பிரச்சனைனால ஒன்று கூடிவாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருப்பபடி வெங்கட் பிரபு சார். யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் பில்லர். அவர் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக்காகட்டும் பாடல்களாகட்டும் அனைத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். பிரேம்ஜி வந்து பார்த்துக்கிட்டு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கா அப்படி. பட் பண்ணியிருந்தாலும் பேசப்படுறது என்னமோ யுவன் சங்கர் ராஜா தான். பிரேம்ஜி அமரன் அவரோட காமெடிலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை அல்டிமேட்டாக இருக்கும். அவர் அந்த சொல்கிற ஒரு டைலாக் என்ன கொடுமை சாரிது அப்படிங்கிற டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல பேரெல்லாம் பேசப்பட்டுக்கிற டைலாக் தான். பட் ஆனாலும் அவர் மட்டும் பண்ணல, படத்தில் வந்து அத்தனை பேருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரியஸாகவும் இல்லாமல் காமெடியாகவும் இல்லாமல் அந்த யதார்த்தமான காமெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சிக்கிட்டே இருக்கும். அதுபோக அவங்க அந்த கிரிக்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் பண்ண விதம், படம் முழுக்க கிரிக்கெட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கலில் விளையாடும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது பண்ணுவோங்க. நம்ம லோக்கலில் விளையாடலாம், வெளியே போகும்போது சின்ன பசங்கிட்டலாம் நம்ம வந்து பார்த்தா தோற்று போட்டு அடி வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா பெரிய பசங்களாலும் ஒரு ஸ்கூல் பசங்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தோற்று போயிட்டு வெளியே வந்து அவங்க பேட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பறி கொடுத்து வரலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வேறு லெவல். அதெல்லாம் யதார்த்தமாக இருந்துச்சு. அது விஜய் வசந்தோட பேட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுக்கும்போது நம்ம இளையராஜா சாங்கோட மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதம், அல்டிமேட்டு. அதெல்லாம் எப்படி யோசிச்சானே தெரியல. அவருக்கு தான் வெளிச்சம். அதே மாதிரி அந்த படத்தில் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டா நடித்தாங்க.
எல்லாருமே நம்ம கண் முன்னாடி வாழ்ந்தாங்க. ஏன்னா நம்ம எதிர்த்த வீட்டு பையனை பார்க்குற மாரி, நம்ம சித்தப்பா பையன், நம்ம தம்பி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாரி தான் எல்லாமே. அதான் நமக்கு அதனால தான் அந்த படம் பார்த்தா அவ்வளோ சீக்கிரமா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. இல்லாட்டி இந்த படம் பார்த்தா இவ்வளோ பெரிய ஹிட் ஆக வாய்ப்பே கிடையாது. அதில் அங்கங்கே ஒரு சில ஃபைட்டுகள் வந்திருந்தாலும் அது சினிமாக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையை யோசிக்கிற சாங் ஆகட்டும், இந்த சரோஜா சாமானிக்கோ சாங் ஆகட்டும், அந்த யாரோ யாரு குழந்தை யாரோ சாங் ஆகட்டும், அனைத்து பாடல்களுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பில்லர் தான். எல்லா பாட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துக்கு தேவையான பாட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல படத்தில் கிளைமேக்ஸில் அவங்க ஆட் பண்ண அந்த ஃப்ளாப்பர்ஸ், அது தமிழ் சினிமாஸில் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாப்பர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்காப்படி. அது மேக்ஸிமம் பல பேர் அந்த ஃப்ளாப்பர்ஸ்காண்டியே இப்போ வெங்கட் பிரபு படத்தை பார்க்க போகிறாங்க. ஏன்னா, அவர் மட்டும் அதை ஆட் பண்ணிகிட்டு இருக்காப்படி. நம்ம மார்வெல்ஸில் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு சிலர் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காப்படி. அதை வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காண்டி இந்த வீடியோ போகிறாங்க. உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தில் நடித்த 11 பேருமே ஹீரோ தான். இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 11 பேருமே ஹீரோ தான். அதனால் எனக்கு 14 பேர் நடிப்பையும் பிடிக்கும். படம் முழுக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காமெடியாகவே போனதுனால எங்கேயுமே நமக்கு தொய்வு இல்லாமல், எங்கேயுமே வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இல்லாமல் போகும். அதான் அந்த படம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கிரிக்கெட் மேட்ச்சு, அதுக்கு வரக்கூடிய அந்த கமெண்ட்ரி, பந்தை அவரை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடிச்சது அப்படிங்கிறத இந்த படவா கோபியா அவரோட கமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் மேட்ச்சுக்கு மேட்ச் எனக்கு அந்த கமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும். எல்லாமே எனக்கு மொத்தமாகவே இந்த படம் ஓவரால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிக்குங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். மறக்காமல் முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் போட்டு பண்ணால் மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக லைக் பண்ணீங்களோ, லைக் பண்ணால் நம்ம சேனல் அதிகமாக ப்ரமோஷன் ஆகும். அதனால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.